அண்ணன் திருமாவர்கள் வந்து நிகழ்ச்சியில போய் கலந்துக்கல வெளியிலன்றதுக்கு காரணம் வந்து நேரம் இல்லாம இருக்கா, இல்ல அன்னைக்கு வேற எதனா ஷெட்யூல் இருக்கா, இல்ல திமுக கூட்டணியில் இருக்கிறமே இங்க போனா திமுக மனசு புண்படுமே அதனால வந்து வெளியிடலையான்னு தான் கேட்கறாங்களே. திமுகவுக்கு பயந்துகிட்டு திமுக சொல்லுன்றதெல்லாம் இல்ல, இது எங்களுடைய அரசியல் உத்தி. எதுனா விஜய் கலந்துக்கிற மேடையில போய் நம்ம கலந்துக்காம இருக்கிறது அரசியல் யுக்தியில வருதா? ஆமாங்க. திருமாவர்கள் வந்து ஒரு கோவில் யானை போல இருக்காரு. அவருடைய யானையினுடைய பலம் வந்து அவருக்கு தெரியல. திமுக வாசல்ல போய் நின்றுட்டு இருக்காரு. திரு விஜய் கிட்ட போயிருந்தா திமுகவே இதை பார்த்து பயந்துருக்கும்னு சொல்றாரு திரு சவுக்கு சங்கர். அவன் ஒரு லூசு பைய. யாரு இந்த சவுக்கு சங்கர்ன்ற லூசு பைய? யாரை கம்பேர் பண்ற பைத்தியக்கார தம்பி? அறிவு வேணா? அவர் அரசியலே இன்னைக்கு வந்து ஸ்தப்பை இது பண்ணி போய் கிடக்கு. அவர்கிட்ட நீ ஃபார்ம்ல கட்டுக்கணும்னா உன்ன மாதிரியே போய் பிச்சை எடுக்க சொல்றியா? திமுக மேல வந்து அவர் இருக்கக்கூடிய விசுவாசம் வெளிப்படுத்துதுன்னு சொல்றாரு மணி. இதுக்கு என்ன சொல்றீங்க? என்னங்க விசுவாசம்? யாருக்கு விசுவாசம் தேவையில்ல. கொள்கை முடிவுகள் தான், அந்த செயல் திட்டத்தில் அங்க இருக்கிற அந்த களத்தில் இருக்கிற அந்த உத்திகள் தான், ஸ்ட்ராட்டஜி தான், டாக்டிக்ஸ் தான். இதெல்லாம் புரியாம எங்க தலைவர் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய வலிமையா ஒரு கட்சி உருவாக்கி இருக்கிறாரு. புரட்சியாளர் அம்பேத்கரை போய் நீ பார்த்திருப்பியா, படித்திருப்பியா, இது வரைக்கும் ஒரு கருத்து சொல்லியிருப்பியா? ஒரு காலத்துல ஒரு வரலாறு பற்றி தோண்டி நாங்கள் துருவி பார்த்தோம். உன் படங்கள்ல வந்து எனது அன்பு நண்பர் யாரு, கவிஞர் கபிலன் அவர்கள் பாட்டு போட்டிருக்கிறாரு. சரியில்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்பிள்ளைன்னு. இது மாதிரி ஒரு 4-5 பாடல்கள் போட்டிருக்கிறாரு, புரட்சிகரமான பாடல்கள். அதற்கு பிறகு அவருக்கு பாட்டே கொடுக்கல. அது தெரியுமா உங்களுக்கு வரலாறு? போட்டாளுக்கு ஏப்பா நீங்க தொடர்ந்து கொடுக்கல? நான் கேட்கிறேன், நேரடியாக கேட்கிறேன். இது வந்து உன் சாதி புத்தி இருக்குன்னு நான் சொல்ல வரல, உன் புத்தியா அவ்வளவுதான் அப்படி சொல்ல வர்றேன். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திரு திருமாவர்களும் திரு விஜய் அவர்களும் டாக்டர் அம்பேத்கர் குறித்த நூல் வெளியிட்டாவில் கலந்துப்பாங்களா கலந்துக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்கும் பொழுது, இந்த அழைப்பதற்கு முன்னாடியே அவர் கலந்துக்க மாட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து நம்ம அதை குறித்து பேசியிருந்தோம். அழைப்பதுடன் வந்துடுச்சு. உங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ அர்ஜுனா அந்த நூலினுடைய உருவாக்க உரையை ஆற்றுறாரு. வெளியிட்டு சிறப்புரையாற்றுகின்றார் விஜய் அவர்கள். திரு திருமாவர்கள் வந்து இதை புறக்கணித்து விட்டார்னு சொல்லிட்டு தெரிய வருது. எதனால புறக்கணிச்சார் என்ற கேள்வி வரும்பொழுதே திமுகவிற்காக தான் இவர் புறக்கணித்து விட்டார் அந்த விழாவை அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க இதை? டிசம்பர் 6 என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள். அது மட்டுமல்லாது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். வரலாற்றில் அது ரொம்ப முக்கியமான நாள். ஒரு மாபெரும் நம்ம சொல்ல போனால் புரட்சி அம்பேத்கர் இறந்துட்டாருன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது ஆர்எஸ்எஸ்ஸால் அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு செய்தியும் அப்படியே கிடக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஸால் அந்த மசூதி இடிக்கப்பட்ட நாளும் கூட அந்த நாள் தான். அப்படிப்பட்ட ஒரு நாளில் புரட்சியாளர் அம்பேத்கரை இன்று நேற்றல்ல, விடுதலை சிறுத்தையில் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து அவருடைய பிறந்த நாள், அவருடைய அந்த நினைவு நாளில் வீர வணக்கம் செய்வது விடுதலை சிறுத்தைகளுடைய செயல் திட்டம். தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ இன்னைக்கு அரசியல்ல நேற்று வந்த தம்பி, அரசியலுடைய கத்துக்குட்டி விஜய் அவர்கள் கலந்து கொள்கிறார் அப்படின்றதுக்காக நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது தேவையல்ல. அப்படி நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் ஒரு நிகழ்வு நடத்துகிறது என்றால் அந்த நிகழ்வுல நீங்க பொறுமையாக பார்க்கணும். வெறுப்பு இல்லாமல் பார்க்க வேண்டும், நடுநிலையோடு பார்க்க வேண்டும். அந்த விழாவில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேனர் கலந்து கொள்கிறார், ஆனந்த் டெல்டுடே கலந்து கொள்கிறார். யார் அவர்? ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் நிகழ்காலத்தில் நேருக்கு நேர் எதிர்த்து களமாடி கொண்டிருப்பவர். ஆர்எஸ்எஸ்ஸால் அதுவும் பிஜேபி அரசாங்கத்தால் பொய் வழக்கில் சிறைச்சாலையில் கடந்தவர். அவரை நேரில் சென்று விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் எழுச்சி தமிழர் சில மாதங்களுக்கு முன்னால் பம்பாயில் சென்று அவர் மனைவியை சந்தித்தார். இவர் சிறைச்சாலைக்கு உள்ளே இருக்கும் பொழுதே சந்தித்தார். இது வரலாறு. இல்லை, இதுக்கு என்ன வரலாறு? பொறுங்க, வருவன்ல வரலாறு ஒன்பை ஒன்றாவது வரணும். அடுத்து நீதியரசர் சந்துரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தலித்து மக்களுக்காகவும் இன்னும் நீதிக்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு கள போராளி என்றே சொல்லலாம், கலந்து கொள்கிறார். அதை நடத்துகின்ற அந்த நிறுவனம் யாரு? விகடன். அவர்களும் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த நூலை வடிவமைத்திருப்பது எங்கள் கட்சியை சார்ந்த யாரு? ஆதவ் அர்ஜுன். அவருக்கு பின்புலம் இருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரிய நமது நண்பர் தான். நான் பார்க்கும் நேரமெல்லாம் புரட்சியாளர் அன்றும் இன்றும் என்ற புத்தகத்தை கையிலே வைத்திருப்பார்.
கையில் வைத்திருப்பாருங்க, வச்சு படிச்சுட்டே இருப்பாருங்க, நிறைய வந்து கருத்துக்களை பேசுவார். அதை விட அவர் பின்புலம் தாங்கி இருக்கிற அந்த கட்சி விடுதலை சிறுத்தைகின்ற கட்சி ஒரு மாபெரும் புரட்சி அம்பேத்கருடைய கொள்கைகளை களமாடக்கூடியது. இந்த இடத்துல அந்த தம்பிக்கு என்ன வேலைன்னு நான் கேட்கிறேன். எந்த தம்பிக்கு? யார் அங்கே வந்து புத்தகத்தை வெளியிடுற தம்பி? திரு விஜய் அவர்கள் வந்து வெளியிட்டாருன்னா அவர் வந்து வாலண்டரியா வந்து எனக்கு தாங்க நான் வெளியிடுறேன்னு கேட்கல. அந்த நிறுவனமும் நூலை உருவாக்கணும். நிறுவனத்துக்கு புத்தி இல்லாம இருக்கலாம், அந்த புத்தகத்தை உருவாக்கினவங்களுக்கு புத்தி இல்லாம இருக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் புத்தி இருக்கு, புரட்சியில் அம்பேத்கர் கொடுத்த புத்தி இருக்குது. நான் கேட்கிற கேள்விக்கு நான் கிளீனா பதில் சொல்லணும், திசை மாற்றக்கூடாது. அரசியல்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அரசியல் என்பது மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு களம், ரைட்டா? நீ வந்து இது நாள் வரைக்கும் நல்லா டான்ஸ் போட்ட, நல்லா பாட்டு பாடின, நல்லா ஆடுன, என்னென்னமோ பண்ண, எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரைப்படத்தை விட்டுட்டு நீ அரசியலுக்கு வரேன்னு சொன்ன. வந்தா ஸ்ட்ரைட்டா முதல்வரை தான் ஆவையா? இடையில எங்கேயுமே போக மாட்டியா? உன் மாநாட்டுக்கு பிறகு நீ களத்துக்கு வரக்கூடிய ஒரு இடம் இந்த இடம். இதுக்கு இடையில மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கிற? முன்னாடி விட்டுருவோம், நீ என்ன பண்ணுறது தேவையில்லை. ஏங்க இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய வெள்ளம் இருக்குது, இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு, நீ போய் ஒரு பார்க்க வேணாமா? எடப்பாடி பார்க்கிறார், மற்ற கட்சி தலைவர்கள் பார்க்கிறார்கள். நீ தலைவராக போற, ஆயிட்ட முதல்வராக போறேன்னா களத்துக்கு போகணும், சும்மா ட்வீட் போடக்கூடாது. அதே மாதிரி விடுதலை இந்த நாள் மாவீரனால மாவீரம் போற்றுவோம் அப்படின்னு ட்வீட் போட்ட போதுமா? ஒரு போட்டாவை வச்சு களப்பணியாற்றணும். நான் என்ன சொல்றேன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை முதலில் அன்பு தம்பி விஜய் அவர்களே படியுங்கள், படித்த பிறகு புத்தகத்தை வெளியிடுங்கள். உங்களை கூப்பிட்டவனுக்கு வந்து புத்தி சுகானம் இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிறோம், இன்னமும் உங்களுக்கு சில காலங்கள் பிடிக்கலாம். இல்லைன்னா இப்போ அண்ணன் திருமாவர்கள் வந்து நிகழ்ச்சியில போய் கலந்துக்கல, வெளியிடலன்றதுக்கு காரணம் வந்து நேரம் இல்லாம இருக்கா, இல்ல அன்னைக்கு வேற எதனா ஷெட்யூல் இருக்கா, இல்ல திமுக கூட்டணியில் இருக்கிறமே, இங்க போனா திமுக மனசு புண்படுமே அதனால வந்து வெளியிடலையான்னு தான் கேட்கிறாங்களே. திராவிட முன்னேற்ற கழகம் புண்படுகிறதா என்று நினைத்திருந்தால் 18 ஆர்ப்பாட்டங்களை, 18 கன்னட ஆர்ப்பாட்டங்களை எழுச்சி தமிழ் தலைமையில் நடத்தியிருக்கிறோம். எதிர்கட்சி தலைவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசை எதிர்த்து நடத்தியிருக்கிறோம். தெரியும் நினைக்கிறேன், அன்பு தம்பி நெறியாளர் அவர்களுக்கு இந்த வரலாறு தெரியும். எந்த கட்சி நடத்தல, அண்ணன் சீமா நடத்தவில்லை, நான் அடிச்சு சொல்றேன்ல. அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி நடத்தவில்லை, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நடத்தவில்லை, விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து நடத்தியிருக்கிறது. அதனால திமுகவுக்கு பயந்துகிட்டு திமுக சொல்லுன்றதெல்லாம் இல்ல, இது எங்களுடைய அரசியல் உத்தி. எதுனா விஜய் கலந்துக்கிற மேடையில போய் நம்ம கலந்துக்காம இருக்கிறது அரசியல் யுக்தியில வருது. ஆமாங்க. இதுல இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு சில அம்பேத்கரை என்ன உத்தின்னு கேளுங்க. மக்களுக்கு, இளைஞர்களுக்கு கொஞ்சம் வேணும் புத்தி அப்படின்னு. அதனாலதான் அரசியல் உத்தின்றேன். நீ போய் புரட்சியாளர் அம்பேத்கரை போய் நீ பார்த்திருப்பியா, படிச்சிருப்பியா, இது வரைக்கும் ஒரு கருத்து சொல்லியிருப்பியா? ஒரு காலத்துல ஒரு வரலாறு பற்றி தோண்டி நாங்கள் துருவி பார்த்தோம். உன் படங்கள்ல வந்து எனது அன்பு நண்பர் யாரு, கவிஞர் கபிலன் அவர்கள் பாட்டு போட்டிருக்கிறாரு. என்ன பாட்டு தெரியுமா? சேரி இல்ல ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்பிள்ளைன்னு. இது மாதிரி ஒரு 4-5 பாடல்கள் போட்டிருக்கிறாரு, புரட்சிகரமான பாடல்கள். அதற்கு பிறகு அவருக்கு பாட்டே கொடுக்கல. அது தெரியுமா உங்களுக்கு வரலாறு? நான் சொல்லுவது உண்மையா பொய்யான்றத நீங்க நேரடியா விஜய்கிட்ட போய் கேளுங்க, இல்ல கவிஞர் கபிலன்ட்ட கொடுங்க, கேளுங்க. ஆரம்பத்தில் அவருக்காக பல பாடல்கள் போட்டவர். இன்னமும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து இயக்குனர் அவர் பேர் ரஞ்சித் வரலாம், அவர் வரலாம், இவர் வரலாம். ஆனா அதற்கு முன்னாலேயே கவிஞர் கபிலன் அவர்கள் மக்களுக்கு புரட்சியை உருவாக்க வேண்டும் என்ற பல தத்துவங்களை அவர் பாடல் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறார். அவர் பாடலை பூரா திருப்பி பாருங்க, ஏறக்குறைய விஜய்க்கு ஓப்பனிங் சாங்கை இவர் தான் கொடுத்திருக்கிறாரு. ஏன் இப்ப குறிப்பிட்ட ஒரு 5-6 ஆண்டு காலமாக ஏன் கொடுக்கவில்லை கேள்வி எழுதுறது? எதனால கொடுக்கல? அதுதான் இதுதான் என்னன்னா, அதுதான் இது புரியும் நினைக்கிறேன். உங்களை புரியாட்டம் ஒன்றும் பிரச்சனை. வெளிப்படையா கேட்கிறேன், கேளுங்க. விஜய் அவர்களுக்கு சாதி என்னங்குதா? அப்போ நம்ம வந்து திரு கபிலனுக்கு வந்து நம்ம பாடல் எழுத வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்ற என்ன இருக்கா? அப்போ நான் சாதி புத்தி இருக்குன்னு நான் சொல்லல. அப்ப வேற சாதி என்ன இருக்குன்னு சொல்லல. இப்படி புரட்சிகரமான பாடல்களை நம்ம பாட்டு படத்துல போற்றக்கூடாது. அது எவ்வளவு பெரிய தத்துவம். நாங்க செய்யற களப்பணிய அப்படி அழகா சொல்றாரு. சேரி இல்ல ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்பில்லை, தீப்பந்தம் எடுத்து தீண்டாம கொளுத்து. எப்படி? அதாவது இன்னும் சொல்லுவாரு, அதனா ஆண்டவனுக்கு வச்சதுக்கு பிறகுதான் அல்ல, விவசாயி சாப்பிட்ட பிறகு மிச்சத்தை ஆண்டவனுக்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரி கருத்துலாம் சொல்லுவார். பல கருத்துக்கள். ஒரு படத்துல வந்து திரிஷாவை வண்டியில ஓட்டிக்கிட்டே 2 வீலர்ல போகும்போதே ஒரு பயங்கரமான ஒரு பாட்டு போடுவாரு. பாத்துக்கலாம் அந்த பாட்டு இல்லையே? திரிஷா வந்து பக்கத்துல உட்காந்துருக்குங்க, இவர் வந்து ஜீப்ல போவாருங்க, போய்கிட்டு ஒரு பாட்டை போடுவாருங்க. இது மாதிரி நிறைய பாட்டு. அர்ஜுனர் இல்ல, அது அவர் பாட்டு தான். பல பாட்டுங்க. அப்புறம் புலி உரும்புது ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. இது மாதிரி பல பாடல்கள் போட்டாரு. போட்டாளுக்கு ஏன்பா நீங்க தொடர்ந்து கொடுக்கல? நான் கேட்கிறேன், நேரடியாக கேட்கிறேன்.
இது வந்து ஒரு சாதி புத்தி இருக்குன்னு நான் சொல்ல வரல, உன் புத்தியா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல வர்றேன். எப்படின்னா இப்படி புரட்சிகரமாக பாடல்கள்லாம் போட்டுக்கிட்டு சிக்கலை வளர்த்துடக்கூடாது அப்படின்னு உன் புத்தி. அதனால் தம்பி, அன்பு தம்பி, நான் சொல்கிறேன், கோவா பேச தப்பா எடுக்காத, அன்பா அந்த புத்தகத்தை அன்னைக்கு கொடுக்குறாங்க உனக்கு, அந்த புத்தகத்தை எடுத்து நல்லா படி, முன்னாடி படி பின்னாடி படி, உள்ள புறம் படி, படித்து அறிவுபூர்வமாக வா. அதுக்கடுத்து ஒரு நிகழ்ச்சியில் நாங்களே கூப்பிட்டு அவரை வச்சு நடத்துகிறோம். இப்போ இந்த விஷயத்தை பற்றி அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் ஒன்று எழுதியிருந்தாரு. திருமா அவர்கள் வந்து ஒரு கோவில் யானை போல இருக்காரு, அவருடைய யானையினுடைய பலம் வந்து அவருக்கு தெரியல, திமுக வாசலில் போய் நின்றுட்டு இருக்காரு, விஜய் கிட்ட போயிருந்தா திமுகவே இதை பார்த்து பயந்துருக்குன்னு சொல்றாரு சவுக்கு சங்கர். அவன் ஒரு லூசு பைய. யாரு இந்த சவுக்கு சங்கர் என்ற லூசு பையன்? உரிமையில பேசுறீங்க? சவுக்கு சங்கர் என்ற லூசு பையன் சொல்லாம சவுக்கு சங்கர் என்ற லூசு தம்பி அவர்கள் கோவில் யானை என்று சொல்லுகிறாய் ஒரு சிறுத்தையை பார்த்து. முதல்ல வந்து இதுக்கு தான் உன்னை லூசு என்று சொல்லுகிறேன். எதை செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். தலைவரோட அமைப்பாயத்தில் புத்தகத்தை படி கொடுத்துருக்கேன் புக்கு. அதில் வந்து ஒரு கருத்து இருக்குது, நல்லா கேட்டுக்க. நான் சொல்கிறதுக்காக சொல்கிறேன், எனக்காக சொல்ல, இது யார் மனசு புண்படுமே எனக்கு தேவையும் இல்லை. அந்த லூசு தம்பி கேட்டதற்காக நான் அந்த கருத்து சொல்கிறேன். அதாவது நீ எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று எதிரி தீர்மானிக்கிறான். மாவ சொன்னது, எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று எதிரி தீர்மானிக்கிறான். எப்போது எடுக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். புரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும், வெளியில் எது உடச்சி கேட்காதீங்க. அதனால ஒருத்தன் துப்பாக்கியோட வர்றேன், அப்ப நான் துப்பாக்கி எடுக்கலாம். நீ துப்பாக்கியோட வரும்போது நான் அருவா வச்சு விளையாட முடியாது, நான் வந்து கம்பை வச்சு நீ அடிக்க முடியாது. உன்கிட்ட AK-47 இருந்தா நானும் AK-47 எடுக்கணும். ஆனா யுத்தத்தை நீ கூப்பிடலாம், யுத்தத்துக்கு வா வா வான்னு. நாங்கள் யுத்தம் பண்ண மாட்டோம். எங்களால் எப்பொழுது வெற்றி பெற முடியும், எங்களால் எப்பொழுது வெற்றி வாகை சூட முடியும் தெரியுமோ அப்பத்தான் யுத்தத்தை பண்ணுவோம். நீ சொல்றதுக்காக நீ அங்கே போயிருந்தா இங்கே ஆயிருப்ப, இங்கே போயிருந்தா அங்கே ஆயிருப்பேன்னு ஒரு பைத்தியக்காரத்தனமாக பேசுறிய. நாங்கள் யாரையும் மிரட்டுவதற்கு கட்சி ஆரம்பிக்கல. ஒரு காலத்தில் வால் போஸ்ட் ஓட்டணும், கொடி தூக்கணும், கோஷம் போடணும்னா தலித் இளைஞர்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை இழுத்து வந்து கொண்டிருந்தது இந்த எல்லா கட்சிகளும். அந்த சூழ்நிலை இருந்து நாங்கள் பெறப்பட்டு வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாங்கள் அன்னைக்கு பயணிக்கிறோம். நாங்கள் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு கேட்ட பிறகு இன்னைக்கு காங்கிரஸ் கேட்குது, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கேட்குது. அவ்வளோ பேர் சித்தாந்த ரீதியான யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க நாங்கள் எப்போ வந்து எப்படி ஆயத்தை எடுக்கணும்னு நாங்கள் தீர்மானிப்போம். புரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப கேள்வி கேட்க வேண்டாம், புரிகிற ஆளுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மேல தன் வலிமை மாற்றான் வலிமை மதிப்பிட வேண்டும். சதிகளை தகர்த்திட கமுக்கமாய் திட்டமிடல் வேண்டும். அதனால எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேணாம். இந்த யானை கதை சொன்னதுக்காக சொல்றேன். யானை கதை சொன்னாப்பிள்ளையில அந்த லூசு தம்பி, நீ லூசு பையனா உங்களுக்கு கோவம் வரும். லூசு தம்பி, ஏன்னா உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்களே, அந்த லூசு தம்பி யானை கதை சொல்ற தம்பி ஒரு ஸ்மால் ஸ்டோரி, ரைட்டா? விஜய் தம்பி நீங்களும் கேட்டுக்கிறீங்க இந்த ஸ்மால் ஸ்டோரியை, ரைட்டா? புரட்சி அம்பேத்கர் ஸ்டோரி தான். புரட்சி அம்பேத்கர் வந்து தேர்தல் என்று தோத்து போயிடுறாரு. தோத்து போனவே உங்களை மாதிரி பத்திரிகையாளர்லாம் போய் கேட்குறாங்க, என்னங்க அம்பேத்கர் அவர்களே, நீங்கள் இந்த மக்களுக்காக இவ்வளவுக்கு பாடுபட்டீங்க, இவ்வளவு உழைச்சிங்க, கடைசியாக தோத்து போயிட்டீங்க தேர்தலில், என்னங்க இது அப்படின்னு உங்களுக்கு இந்த கோவம் வரலையா? இந்த மக்கள் அதுவும் யாரை புரட்சி அம்பேத்கர் யாரை வச்சு நம்ம ஜெயிக்க வைக்கிறாங்க? நேருடைய சும்மா தோட்டத்தில் வேலை பார்க்குற ஒரு தலித்தை வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அது ரிசர்வ் தொகுதியில் நிற்கிறாங்க, தோக்க வச்சுறாங்க. அம்பேத்கர்கிட்ட வந்து அப்படி இப்படின்னு கேள்வி கேட்கவுமே கேட்குற யதார்த்தம் தானே. என்னங்க இந்த மக்களுக்காக நீங்கள் வந்து இரவும் பகலமாக பாடுபடுறீங்க அப்படிதான். சுதந்திர இந்தியாவில் முதல் தேர்தல் இந்த தேர்தல். கரெக்டாக அந்த கேள்வி கேட்டதுமே அவர் சிரிக்காமல் சொல்கிறாரு, அப்படி தானே, கரெக்டு. என் மக்களை எதுக்கு நான் கோபிக்கணும்? என் மக்களை வந்து இப்போ வந்து யானையை போல பழக்கி கொடுத்துருக்குறாங்க. யானை என்ன செய்யும்? பிச்சை எடுக்கும், ரைட்டா? இப்படி போய் கோயிலை போய் சவுண்டை கொடுக்கும், அதை பண்ணி இதை பண்ணும், கரெக்டா? அப்படிப்பட்ட யானை ஒரு நாள் மதம் பிடிக்கும், என் மக்களுக்கு மதம் பிடிக்கும். அப்போ நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருப்பாரு புரட்சி அம்பேத்கர். கோவம் பண்ணலங்க, ஐ ஹேவ் நெவர் டிஸ்ஓன்ட் மை கம்யூனிட்டி, யூ சுட் பி லேர்ன் ஒன் திங்ஸ் ஃப்ரம் மை லைஃப் சொன்னதுங்க முக்கியமானதுங்க. அப்பதே இந்த கருத்தை சொல்றாரு, யானை கதை சொல்றாரு. அதை ஒட்டி எங்க தலைவர் ஒரு 90களில் ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு, மதம் கொண்ட யானையை போல் கலகம் செய், அழிவில் தான் ஆக்கம் உண்டு, ஆதலால் கலகம் செய். யாரப்பாதி மதம் கொண்ட யானையை போல. ஒரு மதம் கொண்ட யானையை பார்த்து நீ கோவில் யானைனா நீ ஒரு லூசு பையலா இல்லையா? ஓ பையன் சொல்லக்கூடாத, மன்னிக்கணும், லூசு தம்பியா இல்லையா? எங்களுக்கு தெரியுமுங்க, எப்ப என்ன செய்யணும் தெரியுங்க. ஐயோ இவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, இவருக்கு அதாயிருச்சு, இதை நாங்க பயப்படுவோமாக்கு. டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா இருந்த காலத்திலேயே ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். தமிழக அரசியல்ல சுதந்திரத்திற்கு பிறகு கண்டதும் சுடு அப்படின்னு யாரு அறிவிச்சது?
கலைஞர் மு கருணாநிதி அறிவிச்சாரு. அதுக்கு நாங்க பயந்தோமா? யாரை கண்டு நாங்க பயப்பட மாட்டோம். அம்மையார் ஹாஸ்பிட்டல்ல கிடக்கும் போது திமுக கூட்டல் இருக்கும் பொழுது அம்மையாரை நேரடியாக சந்தித்தது விடுதலை சிறுத்தைகள். எதை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், யாருக்காக செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும்ன்றது எங்கள் தலைவனுக்கு தெரியும். புரியுதா? இன்னொரு ஒப்பிடுறாரு. பாமக நீங்க எடுத்துங்க. பாமக ஆரம்பத்துல ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் பாமகவோட தேர்தல் யுக்தி அதெல்லாம் பயன்படுத்தி அவங்க 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் பெற்றாங்க. விசிக பாமக கிட்ட இருந்து பாடம் கத்துக்கணும்னு சொல்றாரு சவுக்கு சங்கர். இதுல இருந்து லூசு நான் சொன்னது தப்பா ரைட்டா? ஐயா நாங்கள் என்ன சொன்னோம், தமிழ் குடிதாயின்னு சொன்னோம். அவ்வளவு பெரிய உயரத்துல வச்சு பார்த்தோம். அதாவது அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்தேன். இன்னைக்கு அவர் தான் பிச்சை எடுத்துக்கிருக்காரு. என்ன கூட்டணி சேர்த்துருவீங்களா, கூட்டணி சேர்ப்பீங்களா, அங்க போறாரு இங்க போறாரு, அதுக்காக பல வேலைகளை செய்யறாரு. எங்கேயும் சேர்த்துக்கிறல. தொடர் தோல்விகள், மக்களாலே புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணவா? எங்கள் தலைவருக்கு ஏறுமுகம். நாங்கள் எங்கெந்த தேர்தலில் நாங்கள் பங்கேற்கிறோமோ அனைத்தும் வெற்றிகள், தொடர் வெற்றிகளில் வருகிறோம். அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். யாரை கம்பேர் பண்ற பைத்தியக்கார தம்பி? அறிவு வேணாம். அவர் அரசியலே இன்னைக்கு இது பண்ணி போய் கிடக்கு. அவர்கிட்ட இருந்து நீ ஃபார்முலா கட்டுக்கிறோம்னா உன்ன மாதிரியே போய் பிச்சை எடுக்க சொல்றியா? தெரியாம கேட்குறேன். பிஜேபிக்காரன் போய் பிச்சை எடுத்துடுற எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியுது. அதுமே நாங்கள் இருக்குன்னு நினைக்கிறியா? எங்க இருந்தாலும் நாங்கள் சுய மரியாதையோடு இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டத்தில் இருக்கிற கரைந்து போக மாட்டோம். இதுக்கு அம்பேத்கர் கருத்து சொல்றேன். காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகின்ற களிமண் அல்ல நான். அந்த காற்றாற்று வெள்ளத்தில் திருவெளி போக்கை தீர்மானிக்கிற கட்டும் பாறை. அதே எங்க தலைவர் திரு மணி இருக்கார்ல, பத்திரிகையாளர். அவரையுமே இன்னைக்கு விசிக கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் எடுக்காரு. திருமாவளவுடைய இயலாமையை காட்டுது. அங்க விஜயகிட்ட போய் நம்ம நிற்கக்கூடாது அப்படின்ற இயலாமையை காட்டுது. திமுக மேல அவர் இருக்கக்கூடிய விசுவாசம் வெளிப்படுத்துதுன்னு சொல்றாரு மணி. இதுக்கு என்ன சொல்றீங்க? அண்ணன் மணி, பத்திரிகையாளர் மணி, அவருடைய விமர்சனங்கள் சில இதைகளை நாங்கள் பாராட்டுகிறோம். யாராக இருந்தாலும் சரி, ஒரு விமர்சனம் சொல்லும்போது எங்கள் தலைவரை சொல்லிக் கொடுத்தது நம்ம விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கான நம்ம அந்த மனநிலை நமக்கு வேணும். ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டே அப்படின்றக்காக நம்ம அவனை எதிர்த்து பாயக்கூடாது. அப்போ விமர்சனம் பண்ணுறவனுடைய நோக்கம் என்ன? அப்போ அந்த லூசு பையோட விமர்சனம் எங்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதுக்காக கருத்து சொல்கிறேன். ஆனால் இவருடைய கருத்து விடுதலை சிறுத்தைகள் வலிமை பெற வேண்டும் என்பதுக்காக கருத்து சொல்றாரு. அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அன்பு அண்ணன் மணி அவர்களுக்கு ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். எங்கள் தலைவர் சொல்லி கொடுத்ததே அமைப்பாய் தொழும் புத்தகத்துல புலி பதுங்குதுன்னா பாயிறதுக்கு தான். புலி பதுங்குறதுன்னா பாயிறதுக்கு தான். பழமொழிங்க. காம் பிஃபோர் ஸ்டோம் ஸ்டூட் டு தி கங்கர். அப்ப பாய்வதற்கே வழி இல்லாமல் பதுங்கி விட்டால் அது செயல் திட்டம் அல்ல. நாங்கள் பதுங்குகிறோம் என்றால் பாய போகிறோம். அது ஒரு செயல் திட்டத்தோடு நாங்கள் செயல்படுகிறோம். ஆள் வலிமை, கருத்து வலிமை, கருவி வலிமை, கள வலிமை, இந்த எல்லா வலிமையும் நாங்கள் திட்டமிட்டு அதுக்கு பின்னாடிதான் பாயுவோம். நீங்கள் சொல்வதை போல நாங்கள் பதுங்குவதை போல் உங்களுக்கு தெரியலாம். அதிவிரைவில் நாங்கள் பாய்வோம் என்று நீங்கள் பாராட்டுவீர்கள். திமுக விசுவாசமா இருக்குன்றதை வெளிப்படுத்துறாரு திருமான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருல. விஜய் கிட்ட போகாத அவங்களுமே திமுக விசுவாசமா இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் கூட வெளிப்படுறதுக்கான நோக்கம் என்ன, காரணம் என்னன்னு கேட்கிறேன் நான். அவங்களுக்கு இதுல எந்த லாபம் கிடையாதுல்ல. திருமாவர்களையோ விசிகாவையோ குறைச்சி பேசினா நமக்கு எங்க காசு வரப்போகுது இல்லை யாரா காசு கொடுப்பாங்கன்ற நோக்கம் அவங்களுக்கு கிடையாதுல்ல. நாங்க இந்த விசுவாசம்னு சொல்லி இந்த தலித் தலைவர்களை நீங்க கொச்சப்படுத்துறீங்க. அது வேற யார்ட்டும் இதெல்லாம் பேச முடியாது. வேற ஆளு பேசினா அரசியல் உத்தின்பீங்க, ஸ்ட்ராட்டஜின்பீங்க. ஆனா எங்களை மாதிரி தலைவர்கள்லாம் ஒரு உத்தியை கையாளும் பொழுது அதை விசுவாசம் என்று சொல்ற சொல்லாடலை பயன்படுத்தி அந்த சாதி புத்தியோட நீங்க செயல்படுகிறன்ற ஒரு எண்ணம் வருது. என்னங்க விசுவாசம்? யாருக்கு விசுவாசம் தேவையில்ல. கொள்கை முடிவுகள் தான். அந்த செயல் திட்டத்தில் அங்க இருக்கிற அந்த களத்தில் இருக்கிற அந்த உத்திகள் தான், ஸ்ட்ராட்டஜி தான், டாக்டிக்ஸ் தான். இதெல்லாம் புரியாம எங்க தலைவர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வலிமையா ஒரு கட்சி உருவாக்கி இருக்கிறாரு. எங்க கட்சி நினைக்கிற தமிழ்நாடு மட்டுமா இருக்கு, அனைத்து மாநிலங்களையும் இன்னைக்கு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.